இந்த சம்மர் டைம்ல வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் இன் டாக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக்கோ அந்த மாதிரி தான் டாக்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக். உங்க டாக்ஸ்க்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. டாக்ஸோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 100+, 103க்கு மேல போனாங்கன்னா காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். 106 மேல போயிட்டாங்கனாலே ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருந்தா அர்த்தம். உங்க டாக் வந்து நடக்கும்போது ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம நடப்பாங்க, தள்ளாடிக்கிட்டே நடப்பாங்க, பின்னாங்கால் வந்து பயங்கர வீக்னஸா இருக்கும். டாக் வாமிட் எடுப்பாங்க, மோஷன் வந்து தண்ணியா போகும், பயங்கரமா மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வாயில இருக்க அந்த எச்சில் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஜெல்லி மாதிரி மாறிடும். சோ உங்க டாக்ஸ்க்கு ஹீட் ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கூலான பிளேஸ்ல வைங்க. உங்க டாக் படுக்கிறதுக்கு ஒரு மேட்ரஸ் ரெடி பண்ணுங்க, அவங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஒரு ஃபேன் ரெடி பண்ணுங்க. அவங்களோட இடத்த வந்து ரெகுலரா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐஸ் கியூப் சாப்பிட கொடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுங்க. முடிஞ்சா உங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு மண்பானையில இல்லைன்னா ஒரு சிமெண்ட் பாட்ல வந்து தண்ணி வைங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு. இப்ப உள்ள கிளைமேட்டுக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து வெறி பிடிக்க ஆரம்பிக்குது, சுத்தமான தண்ணி கிடைக்காம. முடிஞ்சளவு வந்து எல்லாரும் அவங்க வீட்டுல மரம் வளங்க.